ஹலோ வணக்கம். வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோ அந்த பாம்பு கூட சண்டை போட்டுட்ருக்கான். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அவனோட ஊதா நிற கண்களை யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷனில் குறி வச்சு இந்த பாம்பை கொண்டு வரான். அதுக்கிட்ட வந்து எல்லோ கலரில் ஒரு சொல்கிறீங்க வருது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, இந்த பாம்புக்கு 400 வயசு ஆகுது, அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க எடுக்கிற, அது 300 வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும், ஒயிட் கலரில் தான் இருக்கணும். இதை நீ எடுத்தனா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை மாஸ்டர் தான் எனக்கு சொன்னார், நான் 400 வயசு சொல்கிறீங்க எடுக்கலான்னு நான் அவரை நம்புகிறேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிறது அவர் மட்டும்தான். அதனால் இப்போ நான் இதை எடுத்தால் மட்டும்தான் அவர் உயிரையும் இந்த பூனை உயிரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த இடத்துக்கு அந்த கவர்னர் பையன் வரான். ஓ, நீ அந்த பாம்பை கொன்னுட்டியா அப்படின்னு கேட்குறான். உடனே மாஸ்டர் அவரோட அந்த நாய் சக்தியை யூஸ் பண்ணி அங்கே ஒரு வாயு சக்தியை யூஸ் பண்ணுறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. கவர்னர் பையன் மாஸ்டரை தூக்கிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோ அந்த எல்லோ கலர் சொல்லிட்டீங்க தனக்குள்ளே ஏற்றுக்கிறாரு. அதுவும் அக்செப்ட் ஆகிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோயினை ஆச்சரியப்படுறா. பரவாயில்லையே, மாஸ்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. சரி, இந்த சக்தியை யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் ஒரு மரத்து மேலே அந்த சக்தியை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த வித்தியாசமும் தெரில. என்ன முன்னாடி விட செடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ அந்த பவரை ஏன் மேலே யூஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவுக்கு இப்போ தான் புரியுது அந்த பவரை ஹீரோயின் மேலே யூஸ் பண்ணதுக்கப்புறமா. இந்த பவரால் எந்த விதமான காயங்களையும் சரி பண்ண முடியும், எந்த விதமான கொடிய விஷங்களையும் சரி பண்ண முடியும். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இங்கேருந்து மாஸ்டரை காப்பாற்ற கிளம்புறேன், நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்கிக்க முடியாது, நீ உன்னோட இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் அங்கே இருக்கிற நரி கூட்டங்கள், அதாவது ஓநாய் கூட்டங்கள், அதெல்லாம் வர வச்சு அதுகிட்ட அதுகளை கொல்லாமலே அதுகளோட பவரை வாங்கிக்கிறா. ஹீரோவோ கவர்னரோட பையன் என்ன பேசிகிட்டு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு எட்டி பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவுக்கு பின்னாடி ஹீரோயின் வந்து நின்றுட்டு, இங்கே என்ன எட்டி பார்க்குற அப்படின்னு கேட்குறா. அடிப்பாவி, நீயே இங்கே வந்த, உங்ககிட்ட தான் சொல்கிறீங்க இல்லையே, நீ எப்படி உங்க கூட சண்டை போடுவ அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே எங்கிட்டையும் இருக்கே அப்படின்னு அவனோட பவரை ஹீரோயின் வெளியே காமிச்சிக்கிறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் 2 பேரும் வாங்கிருக்காளே அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இவங்க மாஸ்டரை எங்கே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு வாங்கும் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. மாஸ்டரை போய் பார்க்கும்போது மாஸ்டர் சொல்கிறாரு, ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்து, இது உனக்கு விரிச்ச வலைடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஒரு கூண்டு வந்து மாஸ்டருக்கு மேலேயும் ஹீரோயின் மேலேயும் வந்து விழுது. அதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி. ஹீரோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நான் இதை உடைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் தொட போகிறா. மாஸ்டர் தொடாதுன்னு சொல்கிறாரு, அதுக்குள்ளே தொட்டுடுறா. அது ஷாக் அடிக்குது. இந்த இடத்துக்கு கவர்னரோட பையன் வரா. அட, நான் உனக்கு விரிச்ச வலையில ஏன் இவளையே வந்து மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, நீ இங்கே வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு வாங்க திரும்பி பார்க்குறான் கவர்னர் பையன். அவன் வந்து, சாரிடா, என்னோட அப்பாவை பிடிச்சி வச்சுட்டு இவன் மறக்கினான், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோ கேட்குறான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என் கூட சண்டை போடணும் அவ்வளோதானே, வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை சண்டை போடுறதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. நீ சோல் ஹாலில் இருக்கிற சூயின்தா அப்படிங்கிறவங்களால தான் இங்கே வந்த. அந்த சூயின்தாங்கிறவர் சோல் ஹாலோட நேரடி சீடன். அவரை நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அப்போது என்னாலையும் அந்த சோல் ஹாலோட நேரடி சீடனாக முடியும். அப்படி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அப்படின்னா இவங்களை நான் விட்டுருவேன். இல்லை பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா வாங்கோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ண மாதிரி உன்னோட அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்னர் பையன் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் முன்னாடி இவங்களெல்லாம் கூண்டை விட்டு வெளியே விடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு என்ன பைத்தியமா, பைத்தியக்காரன் நினச்சி என்ன, இவங்கள வெளியே விட்டால் நீ எப்படி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்ப அப்படிங்கிற மாதிரி கவர்னர் பையன் சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கூண்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே உள்ளேருந்து மாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த கூண்டு ஒரு பெரிய மாஸ்டர் உருவாக்குனது, இதை யாராலையும் உடைக்க முடியாது, நீ இதை உடைக்க ட்ரை பண்ணனா உன்னோட ஆன்ம சக்தி அழிஞ்சு போயிடும், ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணாத அப்படின்னு கத்துறாரு. ஹீரோ சொல்கிறான், ரத்தம் சிந்தினா மட்டும்தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இந்த கூண்டோட கம்பியை வளைச்சி அவங்க 2 பேரையும் வெளியே வர வச்சிடறான். ஆனால் ஹீரோ பட்டுன்னு சரிஞ்சு கீழே விழுறான். ஏன்னா அவனோட ஆன்மா செம்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு. வெளியே வந்த மாஸ்டர் ஒரு மந்திர புகை, அதாவது மயக்கம் போடுற மாதிரி ஒரு மந்திர புகையை போடுறாரு. மட்டும் இல்லாமல் அந்த கவர்னர் பையன்கிட்ட போய் அவன் மூக்குலேயே ஒரு குத்து விடுறாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம இந்த இடத்துல இருக்கிறது சரிப்பட்டு வராது, சீக்கிரமாக வாங்க எங்கள் அப்பாட்ட போகலாம், என்னோடய வீட்டுக்கு, அங்கே போய் ஏதாவது எங்கள் அப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்போது வாங்க என்ன பண்ணுறான்னா ஒரு வாள் எடுத்து கவர்னர் பையனை அந்த இடத்துலையே கொண்டு போட்டுடுறான். அதுக்கப்புறம் வாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு கவர்னரோட ஆளுகள்லாம் வர்றாங்க. கவர்னர் பையனை யார் கொண்டது அப்படின்னு கேட்கும்போது கூட இருப்பானே ஒரு பையன், அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா ஹீரோ தான் கொண்டிருப்பான்னு நினச்சிட்டு ஹீரோ பேரை சொல்லிடுறான். ஏன்னா இவங்க எல்லாருமே மயக்கத்தில் இருந்திருப்பாங்க.
அதே நேரத்தில் ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பா இல்லை, கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறாரு. இந்த மாதிரி நீ தான் கவர்னர் பையனை கொன்ன அப்படின்னு ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா நேராக ஊர் தலைவர்கிட்ட போய் என்னால் நம்ம ஊருக்கு பிரச்சனை வரதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால் கவர்னரோட ஆளுங்கக்கிட்ட என்ன பிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே கவர்னரோட ஆளுங்களும் வராங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் கையில் கட்டி வச்சு அங்கே வச்சுருக்காங்க. அவனோட ஆளுங்கக்கிட்ட ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் அவங்கள கொல்லலை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் இங்கே ஹீரோவோட அப்பா கிட்ட மாஸ்டர் நிற்கிறாரு. நீங்கள் அவர் தானே, நீங்கள் தான் அந்த மின்னல் சக்தியின் வீரர், நீங்கள் இறந்து போயிட்டு தான் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சாவு வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவரோட மின்னலடி சக்தியை யூஸ் பண்ணி தரையில் ஒரு தட்டு தட்டுறாரு. அதுக்குள்ளே ஒரு பெரிய செடி, அதாவது 600 வருஷமாக அந்த செடியை அவர் அடைச்சி வச்சிருக்காரு. அதுவும் ஒரு சோல் பீஸ்ட்டு தான். அதை கொண்டு அதோட பவரை அனுப்பி வைக்கிறாரு. அப்படின்னா ஹீரோவோட பவர் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, அது ஒரு செடி. அதோட ஆன்மா பவரை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னொரு செடியால் தான் முடியும். அதனால் ஹீரோவோட அப்பா கிட்ட மாஸ்டர் கேட்குறாரு, இது அந்த பேய் செடி தானே, இது எவ்வளோ நாளாக இங்கே இருக்குன்னு கேட்கும்போது 600 வருஷமாக இருக்குது. ஹீரோவோட அம்மா சாகும்போது ஹீரோவுக்காக அவங்க இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. அந்த செடியை கொல்லலை, அந்த செடி வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து தண்ணியை ஊற்றி மாஸ்டரை எழுப்பி விட சொல்கிறாரு ஹீரோவோட அப்பா. நான் அந்த ஸ்கூலுக்கு போய் ஹீரோவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவோட அப்பா. அதே மாதிரி மாஸ்டரும் அந்த தூங்கிட்டு இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. நினச்ச மாதிரி இந்த பேய் செடியும் பயங்கர கொடூரமாக வளருது. அந்த கவர்னரோட ஆளுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாத்துது. அந்த கவர்னரோட ஹீரோவும் அதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது அதை அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனாலேயும் முடியல. இங்கே ஹீரோ வேகமாக ஓடி போகிறான் அவனோட வீட்டுக்கு. மாஸ்டர்கிட்ட கேட்குறான், இது என்ன, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் சொல்கிறாரு, இதுதான் உன்னோட 2வது சோல் பவர். இதை பற்றின கதைலாம் ரொம்ப பெருசுப்பா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு. ஹீரோ இந்த கொலைப்பழியிலேருந்து தப்பிப்பானா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.